கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்தபோது, அக்கிரமங்கள் செய்தபோது, மீறுதல்கள் செய்தபோது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளையாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்றவர்களை நாம் மன்னிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அடித்த நபர்களை கடைசி நிமிடத்தில் கூட மன்னித்தார். பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சகல விதமான கசப்பும், பிரியமானவர்களே, எந்த விதமான கசப்பும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவைகள் நீங்கிவிட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் இருக்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை விட்டுவிட வேண்டும். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களே நான் வாழ முடியும். ஹல்லேலூயா. சகல விதமான கசப்பும், கோபமும், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே கசப்பு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இருதயத்திலே கசப்பு இருக்கும் என்றால் தேவனுடைய கிருபைகளை நாம் இழந்து போவோம். கசப்பான வேர் நமக்குள்ளே முளைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் கோபத்தோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு, மூர்க்கத்தோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. நமக்குள்ளே தேவையில்லாத சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், துர்குணங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே ஏதாவது ஒரு கசப்பான காரியங்கள் இருக்கிறதா? மற்றவர்களை குறித்ததான கசப்பு இருக்கிறதா? கோபம் இருக்கிறதா? மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? துர்க்குணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது நமக்கு தயவு வர வேண்டும், இரக்கம் வர வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு சுபாவம் வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரோ நாமும் மற்றவருடைய தவறுகளை, குறைகளை மன்னிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நமக்கு வேதத்திலே, மலை பிரசங்கத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று இயேசு கிறிஸ்து அங்கே உபதேசத்திலே கூறியிருப்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிதாவிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்ற சகோதர சகோதரிகளை மன்னிக்கும் பொழுது இருதயத்திலே கசப்போ, வெறுப்போ, வைராக்கியங்களோ இல்லாமல் மன்னித்து விடும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மன்னிக்காமல் இருதயத்திலே கசப்போடு, வைராக்கியத்தோடு வாழ்கிறார்கள். அது எல்லாமே பிசாசின் கிரியைகள். அந்தகார கிரியைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது.
நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கும்போது அவன் நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை திருடி விடுவான். அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாமே அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே யார் மீதோ கசப்போ வெறுப்போ வரக்கூடாது. மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது, மன்னித்து ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே யார் மீதும் கசப்போ வெறுப்போ கோபமோ வைராக்கியங்களோ தேவையில்லாத எண்ணங்களோ வேண்டாம். எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிட கட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மற்றவர்களை மன்னித்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. எங்களை உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்கள், வேலைகள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக செய்யுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்றது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும்ப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்க. பிள்ளையுடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி உள்ள தடைகளை நீக்க ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி விடுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சாபத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. தேவ சமாதானத்தை கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், மீறலின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறோம். இப்படி சமுத்திரை தாழ்த்துக்கிறோம். முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.